ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சனி அமரும் பட்சத்தில் கன்னி ராசி மீன ராசிக்கு கலத்திர ஸ்தானமாக, திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும், தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் வர்றதுனால கன்னி ராசியில் அமரக்கூடிய சனி வந்து திருமண ஸ்தானத்தில் அமர்றது அவ்வளோ உகந்த விஷயம் இல்லை அப்படின்னாலும் அந்த கன்னி ராசிக்கு சனி நட்பாகவும் வர்றதுனால பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். மீனராசி மீன லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்க செய்யும். ஸோ அந்த வகையில் ராசிக்கு எதிர்நிலையில் சனி அமரும் போது வந்து இல்லற சன்னியாசி யோகம் செயல்பட்டு உங்களோட திருமண வாழ்க்கையில் நிறைய முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். இதெல்லாம் வந்து எளிதாக கடந்து போகிறதுக்கு நீங்கள் வந்து நிச்சயமான முறையில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பான முறையில் செய்யணும். மீனராசிக்காரர்கள் 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுடைய பிரச்சனைகளை, இல்லறம் சார்ந்த உங்களோட திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை இறை வழிபாட்டால் மட்டும்தான் வந்து காப்பாற்றிக்க முடியும், தீர்த்துக்க முடியும். அதை தாண்டி கணவனும் மனைவியுமா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தர்ம புண்ணிய காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் ஒற்றுமையை ஏற்படுத்தி உங்களுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளை நீக்கி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அடுத்த நிலை ரொம்ப முக்கியமானது. திருமண ஸ்தானம் போல மிக முக்கியமான ஸ்தானம் வந்து ஆயுள் ஸ்தானம். நம்ம என்ன சம்பாதிச்சு என்ன செஞ்சாலும் கூட அதை சந்தோஷமாக ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் தேவை. அந்த ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வந்து மீன ராசிக்காரர்களுக்கு துலா ராசி வரும். துலா ராசி தான் சனி உச்சம் அடையக்கூடிய ராசி. சனி வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன். ஆயுள் காரகன்னா யார் சொல்லுவோம்னா நம்ம கர்மகாரகன், நீதிமான் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஆயுள் காரகனும் சனி பகவான் தான். ஸோ அந்த ஆயுள் காரகன் சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறக்கூடிய ராசியாக துலாம் வர்றதுனால மீனராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி, அதாவது துலா ராசியில் சனி இருக்கும் பட்சத்தில் தீர்காயுள் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். பொதுவாக 8ஆம் இடத்துல சனியை வரும்போது அவர் ஒரு வீண் பலியெல்லாம் சுமக்க வேண்டிய நிலைகள் இருக்கும். இங்கே துலா ராசியில் அவருடைய சொந்த உச்ச வீட்டில் சனி ஆட்சி பலம் உச்ச பலம் பெறதுனால அனாவசியமான அவப்பெயர்களோ கெட்ட சகவாசங்களோ அதனால் வீண் பலிகளோ பிரச்சனைகளோ கண்டிப்பாக வந்து மீனராசிக்காரர்களுக்கு வராதுன்றதை நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதுக்கடுத்ததாக ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து சனி அமரும் போது செவ்வாய், சனி மற்றும் சந்திரன் இந்த இணைவு அப்படின்றது நடந்திருக்கிறதுனால மீன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு பெண் தெய்வத்தோட பேராற்றல் எப்பயுமே இருக்கும். மீனராசிக்காரர்கள் அவங்க இறைவனை வணங்கலை 2வது விஷயம். ஆனால் இறைவன் உங்களை எப்பயுமே தன்னோட கையில் வச்சு பாதுகாத்துட்டு இருப்பார். உங்களை எங்கேயும் எந்த இடத்துலையும் தாழ விட மாட்டார் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனே வந்து ஒரு பெண் தெய்வ ஆற்றலை கொடுக்கும். அதோடு வந்து சனி பகவானும் சேரும் நிலையில், அதாவது சந்திரனுடைய ராசிக்கு 5ஆம் வீடாக வரக்கூடிய கடகராசிக்கு 5ஆம் சந்திரனுடைய ராசி அதிபதி ராசி வீடாக வரக்கூடிய வீட்டுக்கு 5ஆம் வீடாக வரக்கூடிய செவ்வாயோட வீட்டில் சனி அமரும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பெண் தெய்வத்தோட பேரருள் நிறையவே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்ததாக
ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில சனி இருக்காரு அப்படின்னாலே வந்து சொல்லவே வேணாம். உங்களோட கடுமையான உழைப்பின் மூலியமா மிகப்பெரிய உயரத்த வாழ்க்கையில அடைவீங்க அப்படின்றத சொல்லலாம். ஆ அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். லாபஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட சொந்த வீடு மகர ராசி. மகர ராசியில சனி பகவான் லாபஸ்தானமா அமைஞ்சு மீன ராசிக்கு லாபஸ்தானமா வர்றதுனால, நீங்க செய்ற செயல்கள் மூலியமா நல்ல பேர், புகழ், வெற்றி, பொருளாதார முன்னேற்றம் அனைத்தையும் அடைவீங்கன்றதையும் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசி. மீன ராசிக்கு மோட்சஸ்தானமா வரக்கூடிய கும்பராசி பூரணத்துவம் பெற்ற ராசின்றனால, உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த பிறவி நோக்கத்த கர்ம கா வினைகளுக்கு ஏற்ப நீங்க வந்து சரியான முறையில செய்து முடிச்சு, உங்க வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷமான, நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணுன்ற திருப்திய உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது 12ஆம் இடத்து சனி. ஆ வாழ்க்கை வாழும் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நிறைய வீண் விரயங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட, அத வந்து சுப விரயமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இயற்கை உங்களுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதன் மூலியமா நற்பெயரும், புகழும் பெற்று வாழ்க்கையில சிறந்து மனிதரா வாழ்வீங்க அப்படின்றத நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.